தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த உலகளாவிய நிறைய செய்திகளை நீங்க கான்டென்ட்டா நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்க பார்க்க போற கான்டென்ட் மாதிரி இதுக்கு முன்னாடி சத்தியமா நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. நானே கேள்விப்பட்டதில்லைங்க. கேவலத்தோட உச்சம், கருமாந்தரத்தோட உச்சகட்டம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நடந்திருக்க கொடுமை வேற இது. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம கிருஷ்ணகிரி இருக்குல்ல, அங்க இருக்கிற கிளமங்கலம், இதுக்கு அருகில் இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் சின்னாட்டி. ஆக்சுவலாக அந்த ஆணோட முகத்தை நான் மறைச்சிருக்கேன். அது எதுக்குன்றது போப்போ உங்களுக்கே தெரியும். பொதுவாக பெண்கள் முகத்தை மறைச்சு தான் போடுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்க இந்த லேடி இருக்காங்களே, மரியாதை கூட கொடுக்க வேணாம் தான் நினைக்கிறேன். ஆனால் கொடுத்து தொலை வேண்டியதாக இருக்குது பொது வெளியாக இருக்கிறதுனால. இந்த நபரோட மனைவி தாங்க இவங்க. பேர் பாரதி. இந்த கணவர் இருக்கார்ல, இவருக்கு வயசு 38, பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ இந்த தம்பதிக்கு 2 பெண் குழந்தைங்க. ஓகேவா? ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் 3வது குழந்தை பிறந்துச்சு. அது ஒரு ஆண் குழந்தை. இந்த நபர் இருக்கார்ல பெயிண்டர், அவர் பேரோட நான் மென்ஷன் பண்ண விரும்பல. இவருக்கு ஆண் வாரிசு அப்படின்னா ரொம்ப 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 பிரியம். ஸோ முதல் 2 வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க, 2ம் பொம்பளை பசங்க. 3வது ஆண் குழந்தை பிறந்ததும் மனுஷன் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருக்காப்புல. அங்கே ஊருக்குள்ளே அங்கங்கே பார்ட்டி வைக்கிறது, பசங்களை கூப்பிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண சொல்கிறதுன்னு அப்படிலாம் செலவெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளோ தூரம் ஆண் வாரிசு சார்ந்து இவருக்கு ஆசை இருந்திருக்கு பாருங்க. என்ன பொறுத்துக்கு அதுவே தப்பு தான். அது என்ன ஆம்பளை பசங்கன்னா தூக்கி பிடிக்கிறது, பொம்பளை பசங்கன்னா இப்படி பார்க்கறது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். இதில் நமக்கு ஒரு அதிருப்தி இருந்தாலும் சரி, அதை விடுங்க. இவருக்கு இந்த விஷயம் பிடிச்சது, ஆண் வாரிசு வேணும் அப்படின்ட்டு. அந்த குழந்தை பிறந்தாச்சா, இதுக்கப்புறம் குழந்தைய வளர்க்குற முழு பொறுப்பு யாருக்குங்க? அப்பாவுக்கு இருக்கு, அம்மாவுக்கும் இருக்கு. அப்பா வெளியே வேலைக்கு போகிற நேரத்தில் அம்மா தானே ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கணும். கடந்த 4ஆம் தேதி என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு புட்டி பாலில் பால் கொடுத்துருக்காங்க அந்த தாய் அப்படின்ற பேய் தான் சொல்லணும். இது பால் கொடுத்துருச்சா, கொடுத்ததுக்கப்புறம் குழந்தை தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இந்த கடைசியாக பிறந்த ஆண் குழந்தை சொல்லணும், அந்த குழந்தை தான் தூங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வேலைக்கு நடுவில் இருந்து கணவர் வீட்டுக்கு வந்திருக்காரு, சாப்பிட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இது போல வராரு அப்படின்னா குழந்தைய கொஞ்சுவாங்கள தகப்பனுங்களாம். தூங்கிட்டு இருக்க குழந்தைய போய் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்காருங்க. அப்பதான் நோட் பண்ணிருக்காரு, குழந்தைக்கு சுவாசமே இல்லை, மூச்சு விடல. குழந்தை ஒரு மாதிரி பொம்மை மாதிரி இருக்கு. அங்கேயே முதல்ல அவருக்கு புரியல. அதுக்கப்புறம் அவர் கவனிச்சு பார்க்கும்போது தான் இந்த வயிறு ஏறி ஏறி இறங்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தூங்குறப்ப, அது போல எந்த அசைவுமே இல்லை. உடனே கூப்பிட்டு அந்த பாரதி கிட்டே கேட்குறாரு, என்ன குழந்தை அசைவே இல்லாமல் இருக்கு அப்படின்ட்டு. உடனே அவங்க பதற மாதிரி அங்கே நடிக்கிறாங்க. அந்த அம்மா நடிச்சிருக்கு லிட்டரலா. ஐயோ இப்போதான் பால் கொடுத்தேன் குழந்தைக்கு, புட்டி பால் கொடுத்தேன், அப்போ அவனுக்கு பொறையேறிச்சு, பயங்கரமா இருமுனா, இதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடிட்டான், தூங்கிட்டான். நான் அப்படிதான் நினைச்சேன் தூங்கிட்டான்னு, ஆனால் மயங்கி இருப்பான் போல இருக்குங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவருக்கு பதட்டம் பயங்கரமாயிடுச்சு அந்த பாரதியோட கணவருக்கு. அந்த மனுஷன் குழந்தைய தூக்கிட்டு அங்க இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயிருக்காருங்க. அந்த அம்மா பாரதி சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவும் கூடயே போயிருக்கு. அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட போயிருக்காங்க. அங்க போனது டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லைங்க குழந்தை வர வழியில இறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ ப்ராட் டெட். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே குழந்தை உயிர் பறி போயிடுச்சு. 5 மாசம் குழந்தை. இதுக்கப்புறம் அங்கேயே இருந்து ஓட அழ ஆரம்பிச்சிருக்காரு அந்த குழந்தைய பெத்த அப்பா. பாரதி பெருசா கண்ணீர் வடிக்கல. ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க அழகத்தை பார்த்தா ஈஸியாக அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும் இது நடிக்குது அப்படின்ட்டு. அந்தம்மா அது போல தான் அங்கே பண்ணியிருக்கு. இது அங்கேயே இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் பெத்த தாயே இந்த அளவுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கு, அப்பா அழுகிற அளவு கூட அம்மா அழுவ மாட்டுதுன்னு அங்கேயே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. சரி அதிர்ச்சியில் இருந்திருப்பாங்கப்பா அப்படின்ட்டு சில பேர் கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே டாக்டர்ஸே என்ன சொன்னாங்க, குழந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்வோம் அப்படின்னு. நாங்கள் ஃபார்மாலிட்டி தான் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள். அப்போ அந்த அப்பா என்ன சொல்லியிருக்காரு, இல்லை பிஞ்சு உடம்புங்க, என் குழந்தைய நான் கொஞ்சியே பார்த்து பழக்கம், அந்த குழந்தைய அறுத்து வேணாங்க அப்படின்ட்டு குழந்தையோட பிரேதத்தை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாப்ல. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தை சார்ந்து மரணம் இருக்குல்ல, இதில் அவருக்கு பெருசாக சந்தேகமே இல்லை. ஏன்னா அம்மா வீட்டில் இருந்திருக்காங்கன்னப்போ சந்தேகம் எப்படியும் வரும், அந்த குழந்தையோட சாவுக்கு அம்மா காரணமாக இருக்கும்ட்டு. அதனால் அந்த மனுஷன் சந்தேகமே படலை. வீட்டுக்கு அந்த குழந்தையோட பிரேதத்தை தூக்கிட்டு வந்து பின்னாடி தோட்டம் ஒன்று இருக்குது, வீட்டு தோட்டம். அந்த தோட்டத்திலேயே அந்த குழந்தையோட பிஞ்சு உடம்பு இருக்குல்ல, அதை புதைச்சிட்டாங்க. அந்த காட்சி தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சா, குழந்தைய புதைச்சு அதாவது அடக்கம் பண்ண அடுத்த நாள் அது வரைக்கும் அந்த நபர் அழுதுட்டு தான் இருந்திருக்காரு. அந்த குழந்தையோட அப்பா வேலைக்கு போல வீட்டில் இருந்தபடியே முடங்கி உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காரு.
அந்த அம்மா ஒன்று இருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த குழந்தைய பெற்ற தாய் ஒன்று, அது செல்ஃபோனில் அரட்டை அடிச்சிட்டு இருந்திருக்கு. நல்லா சிரிச்சு பேசி ஜாலியாக இருந்திருக்கு. இந்த மனுஷன் அதை கவனிச்சிருக்காரு. குழந்தை செத்து நேற்று தான் நம்ம அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம், என்ன இந்த அம்மா வீட்டில் நல்லா ஃபோன் பேசி ஜாலியாக இருக்காங்கன்னு அந்த மனுஷனுக்கு ஒன்றும் புரியல. சரி ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த பொண்டாட்டிக்கிட்டேருந்து ஃபோன் எப்போ தள்ளி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா ஃபோனை விட்டுட்டு வெளில ஒரு வேலையாக போயிட்டாங்க. இவர் அந்த நேரத்தில் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு அங்கே போய் பார்த்தா பக்கத்தில் இன்னொரு ஃபோன் இருக்கு. பொண்டாட்டிக்கிட்ட 2வது ஃபோன் இருக்கிறது புருஷனுக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இந்த 2 ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்து ஃபுல்லாக உள்ள என்னென்ன இருக்குன்னு அவர் தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தேடும் போது தான் இந்த கருமாந்திர காட்சியை அந்த மனுஷன் பார்த்துருக்காருங்க. நிறைய பேர் ஷாக் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஷாக் ஆகாமல் பார்ப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியல. உல்லாசமாக அவரோட மனைவி இருக்க மாதிரி சில காட்சிகள் அதில் பதிவாச்சு. இந்த தோல்ல சாஞ்சிருக்குல்ல, இந்த முதவி தான் அது அவரோட மனைவி பாரதி. இது ஒருத்தவங்க மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்கா. இதை அவர் பார்க்குறாரு. முதல்ல பார்க்குறப்ப சரி பொண்ணு தானே, என்ன இருக்கு போது தப்பா அப்படிதான் நினைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் சில காட்சிகளை பார்த்து மனுஷன் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காரு. என்ன இவ்வளோ இன்டிமசியா இருக்காங்க 2 பேரும். 2 பெண்களும் தன்பால் ஈர்ப்புன்ற விஷயத்துல ஈர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்த அந்த மனுஷன் பார்த்து உடஞ்சே போயிட்டு இருக்காருங்க. என்ன இது போல ஒன்று நடந்துகிட்டு இருக்கா நமக்கு தெரியாம இங்க அப்படின்ட்டு. இந்த பொண்ணு இருக்குல்ல, இது பேர் சுமித்ரா. இந்த பாரதியோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான். 20 வயசுங்க. வயசை பார்த்தீங்கன்னா 20 வயசு பொண்ணு தான். இந்த நபர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் சரி வேற எதனா போட்டோஸ் உள்ள இருக்குமான்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ டேட்டூ போட்ட மாதிரி ஒரு போட்டோ உள்ள கிடைச்சிருக்கு. இந்த டேட்டூ தான் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதனா இந்த அளவுக்கு டீப்பா போயிட்டு பிளர் பண்ணி ஜூம் காட்டனா புரிஞ்சுக்கிங்க எதுக்குன்ட்டு. இந்த பாரதியோட மார்பில் இந்த பேரை பச்சை குத்தி வச்சிருக்குங்க, சுமி அப்படின்ட்டு. அந்த பொண்ணு பேர் என்ன சொன்ன, சுமித்ரா. ஸோ அந்த பேரை ஷார்ட் ஆக்கி சுமின்னு தன்னோட மார்பில் பச்சை குத்தி வச்சிருக்காங்க. வேட்டையாட விளையாட படம் பார்த்துருக்கீங்களா? அதில் அமுதா இல்லான 2 கேரக்டர் வரல. அவ கமல் சார் கிளைமேக்ஸ் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் பாருங்க, முதுகில் பச்சை குத்தி வச்சிருக்கான், அப்புறம் அதுக்கு ஒரு டேர்ம்லாம் பயன்படுத்துவார்ல. லிட்டரலாக அதே தான் இங்கே பெண்கள் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த பாரதியோட கணவர் இன்னும் அப்செட்டு, ஷாக்கு. என்ன பச்சை குத்துற அளவுக்கு இந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கீங்க 2 பேரும். இதுக்கப்புறம் இந்த செல்ஃபோனில் வாட்ஸ்அப் மெசேஜஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒன்று படித்து பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருந்திருக்கு. வாய்ஸ் நோட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல, அப்படி இருந்திருக்கு ஒன்று. அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்றுத்த சுமித்ராவுக்கு இந்த பாரதி அனுப்பியிருக்கான். என்ன ஃபோட்டோ தெரியுமா? அந்த குழந்தை செத்து போன பிற்பாடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அதை இந்த பாரதி இந்த சுமித்ராவுக்கு அமுச்சு விட்டுருக்கான். இதில் அவருக்கு பெரிய டவுட்டே வந்துருச்சு. எதுக்கு செத்து போன பிற்பாடு குழந்தையோட ஃபோட்டோவை இவ எடுத்து அவளுக்கு அனுப்பணும், புரியலையே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தோண்டி தொலைவி பார்த்தா ஒரு வாய்ஸ் நோட்டு. என்ன, நம்ம 2 பேரும் உல்லாசமா இருக்கும் போது இந்த குழந்தை சனியை வேற அழுதுகிட்டே இருக்கு, நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு இதுங்க 2 பேசியிருக்குங்க. ஸோ இதுங்க 2 தனிமையில் நெருக்கமா இருக்கும்போது குழந்தை அழுது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கான். இதை பேசியிருக்கிறதெல்லாம் அங்கே ஆடியோவா இருக்கா. அந்த மனுஷன் உட்காந்து அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்காரு எல்லாத்தையும். இதுக்கப்புறம் டவுட் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுங்க. குழந்தை தானா சாகல, இவதான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அதுவும் தன்பால் இருப்புன்ற விஷயம் இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. இதனாலதான் என் பொண்டாட்டி என் குழந்தைய கொலை பண்ணிருப்பா அப்படின்ட்டு அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க கிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த நபர். அது உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட உறவினர்களுக்கெல்லாம் பாருங்க இது போல உங்க பொண்ணு வேலையை பார்த்துருக்கான்னு எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம்ல அந்த அம்மா அங்கிருந்து எஸ்கேப். வீட்டில் இல்ல, புருஷன் இந்த மேட்ரு தெரிஞ்சிச்சுன்னு அக்கம் பக்கத்தில் சொன்னதுமே அந்த அம்மா எஸ்கேப் வீட்டில் இருந்து. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த நபர் சொன்ன பார்த்தீங்களா, அவர் பக்கத்து வீடுகளை சொல்லியிருக்காரு, இது போல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என் பொண்டாட்டி தானே பரவாயில்ல, உண்மை தெரியணும், என் குழந்தை எப்படி செத்து தெரியணும், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னதும் இந்த விஷயம் இந்த பாரதிக்கு தெரிஞ்சிருச்சு. எங்க இருக்கு அவங்களுக்கு லிங்க் மூலமா இந்த மேட்டர் போயிடுச்சு. உடனே அந்த அம்மா வேற நம்பர்ல இருந்து ஃபோன் அடிச்சிருக்காங்க அவங்களோட கணவருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், தப்பு நடந்துருச்சு, நான் நேரில் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவருக்கும் குழந்தை எப்படி செத்ததுன்னு தெரியணும்ல, அதனால கிளம்பி வா பேசுவோம் அப்படின்னு இருக்காரு. அந்த அம்மா கிளம்பி வந்திருக்கா. வந்ததும் இவரை பார்த்து கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லைங்க அந்த பாரதிக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா, பதட்டம் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. எனக்கும் சுமிக்கும் இருந்த அந்த ஒரு விஷயம், இதனால குழந்தை தொந்தரவா இருந்தா அதுக்கப்புறம் கொன்னதுன்னு எல்லாத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இது எல்லாம் கேட்டு அந்த மனுஷன் பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு கொடூரமான கூட வச்சிருக்க கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாருங்க. அங்க போலீஸ் கிட்ட புகாரை பதிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸார் பாரதிய அரெஸ்டே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கவே ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை அந்த அம்மா கொடுத்துருக்கு. என்னென்ன தெரியுமா சொல்லியிருக்காளாம் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துல? சுமித்ராவோடு ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சான். 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்திச்சு உல்லாசமா இருந்திருக்காங்களாம். அந்த டைம்ல குழந்தை அடிக்கடி அலற சத்தம் இருக்குல்ல, அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்திருக்கான். இது அவங்களோட காதலிக்கு பிடிக்கலையாம் அப்படின்னு யார் சொல்றா? பாரதி சுமித்ரா பத்தி அந்த வாக்குமூலத்துல சொல்லியிருக்கு. இந்த 3வது ஆண் குழந்தை இருக்குல்ல, இதுல கவனிக்கிறதுல அந்த பாரதி கொஞ்சம் இந்த அம்மா பாக்குறத சில நாட்கள் கடத்திட்டாங்களாம். யார? இந்த சுமித்ரா சொன்னல,
அது தினமும் பார்க்குறவங்க ஒரு 2 நாளைக்கு பார்க்க முடியாமலா போயிடுச்சான். காரணம் அப்போ பிறந்த குழந்தைய கவனிச்சிக்கணுன்றதுக்காக. இதனால அந்த சுமித்ரா சொல்லியிருக்காளாம் பாரதி கிட்ட, அவ்வளோதான், பொம்பளை பசங்க இருக்கும்போதெல்லாம் நீ என் கூடயே இருந்த, இப்போ ஆம்பளை பையன் வந்துட்டான், நீ என்னை கண்டுக்க மாட்டுற, பாசத்தில் அந்த குழந்தை மேலே கொட்டுற அப்படின்னு இந்த கருமத்தை பாசத்தோடு கம்பேர் பண்ணி பேசியிருக்கு அந்த மூதேவி சுமித்ரா. இந்த பாரதி சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. அது போல வார்த்தைகளை சொல்றானா இவ உஷாரா இருக்கணும். இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா, சரி உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோல, யாரு சுமித்ரா மனசு, இவ்வளவு நாளும் நம்ம அவ்வளவு நெருக்கமா இருந்துட்டு இப்ப சடனா குழந்தைக்காக தள்ளி போறோம் அப்படின்னா உன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோல, ஸோ எனக்கு அவரோட நிலைமை புரிஞ்சுது அப்படின்னு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கா. சொல்லிட்டு எனக்கு குழந்தை கூட இருக்கிறத விட உன் கூட இருக்கிறத எப்பவுமே சந்தோஷம், ஸோ குழந்தைய கொலை பண்ணிடுவோன்னு அப்பதான் முடிவு பண்ணியிருக்காளாம். இதுக்கப்புறம் பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த குழந்தையோட மூச்சை இவளே கையை வச்சு ஃபுல்லா அடக்கியிருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை மூச்சு தடறி செத்தே போயிருக்கு. ஒன்றும் தெரியாத மாதிரி குழந்தைய அப்படியே தூங்க வைக்கிற மாதிரி வச்சுட்டு இவ வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா, மற்ற வேலையெல்லாம். அப்பதான் அவங்க கணவர் உள்ள வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்படி ஒரு கன்றாவியான ஸ்டோரியை கண்டிப்பா இங்க கேட்டிருக்க மாட்டீங்க மக்களே. இது தெரியுதா, அந்த குழந்தை நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த வீட்டு தோட்டத்துல. அங்க போலீஸ், உள்ளூர் மக்கள் எல்லாருமே சூழ்ந்து நிற்கிறாங்க. இது காரணம் என்ன தெரியுமா, அந்த குழந்தையோட பிஞ்சு பிரேதம் இருக்குல்ல, அதை தோண்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கப்புறம் உடற்கூறாய்வு செஞ்சா இந்த கேஸ் சார்ந்து நிறைய ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்கலான்னு இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த பாரதி சுமித்ரா 2 பேரையும் போலீஸார் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட இன்னும் விசாரணை மேலதிகமா போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த உடற்கூறாய்வுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் அந்த வழக்கோட அடுத்த கட்ட நகர்வே நமக்கு தெரிய வரும் மக்களே. இதை பத்தி என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா லீவ் பண்ணுங்க. இந்த 2 மூதவிகளையும் என்ன பண்ணா தகவல் மக்களே. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.